சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட வாழ்த்துக்கு சிஎம் தளபதி விஜய் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கொஞ்சம் வருஷங்களாவே தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேன்ஸுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. யார் தான் சூப்பர் ஸ்டார், உண்மையிலே சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து தளபதி விஜய் ஃபேன்ஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் அவருடைய ஃபேன்ஸ் அவர்களையும் கலாய்க்கிறதாகட்டும், அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் தளபதி விஜய் அவர்களையும் அவருடைய ஃபேன்ஸ் அவர்களையும் கேலி செய்யறதாகட்டும், தொடர்ந்து மீம்ஸ் எக்ஸ் தளத்தில் இன்ஸ்டாகிராம்ஸில் மொத்த சோஷியல் மீடியாலையும் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி கடுமையாக அடிச்சுக்கிட்டாங்க. அண்ட் இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ஆளுங்கட்சி சைட்லேருந்து நிறைய ப்ரெஷர் அவருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாரு. அண்ட் டிஎம்கேக்கு வர கேம்ப் ஃபைனான்ஸில் கூட அவர் நடிச்சிருந்தாரு. ஸ்டாலின் அவர்களுக்காக அவரோட விழாக்கு போகிறதாகட்டும், அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், அவரோட கட்சி பற்றி வெளியில் பேசுறதாகட்டும், சூப்பர் ஸ்டார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்காகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருந்தார். அண்ட் இதை தொடர்ந்து எலெக்ஷன் டைமில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நல்ல ட்வீட்ஸாக போட்டுட்டே இருந்தார். சூப்பர் ஸ்டார் அவர்கள் இது ஒரு வாட்டி 2 வாட்டி போட்டிருந்தா பரவாயில்ல, தொடர்ந்து டிஎம்கே பற்றியும் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் நல்லபடியாக ட்வீட்ஸை போட்டுட்டே இருந்தார். அண்ட் இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாருமே இவர் என்ன ட்விட்டரில் உட்காந்துட்டு டிஎம்கே கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதை விட பெரிய சம்பவமா ரஜினிகாந்த் அவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த காலத்துலையும் நான் உங்க கூட நிற்பேன், எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்க கூட நிற்பேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் கிட்ட. அண்ட் இதை பார்த்து தளபதி ஃபேன்ஸும் அண்ட் மற்ற நெட்டிசன்ஸ் எல்லாருமே இவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது என்ன இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிஎம் தளபதி விஜய் அவர்கள் எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அவருக்கு வாழ்த்து தெரிவித்து பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ட்விட்டர்ல. ஸோ இதுக்கு ரிப்ளை பண்ற விதமா தளபதி விஜய் அவர்கள் ஒரு ரீட்வீட் போட்டிருந்தாரு. அதில் அவர் அப்படி என்ன போட்டிருந்தாருன்னா, சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களின் அன்பான வாழ்த்துகளுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு போட்டிருந்தாரு. ஸோ இதை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாருமே தளபதி விஜய் அவரோட ஃபேன்ஸுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேன்ஸுக்கும் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.